கலங்காதே திகையாதே, தேற்றரவாளன் இயேசு உண்டு. கலங்காதே திகையாதே, தேற்றரவாளன் இயேசு உண்டு. தேற்றுவார் தேற்றுவார் தேற்றிடுவார், நம்மை தேற்றுவார் தேற்றுவார் தேற்றிடுவார். வியாதியோ வியாகுலமோ கலங்காதே கலங்காதே, வியாதியோ வியாகுலமோ கலங்காதே கலங்காதே. துன்பமோ துயரங்களோ கலங்காதே கலங்காதே, துன்பமோ துயரங்களோ கலங்காதே கலங்காதே. கலங்காதே திகையாதே, தேற்றரவாளன் இயேசு உண்டு. தேற்றுவார் தேற்றுவார் தேற்றிடுவார், நம்மை தேற்றுவார் தேற்றுவார் தேற்றிடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நமது வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 54 அதிகாரத்தினுடைய 3 வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகிற வேளையிலே, நீ பெருகுவாய், நீ சோந்தரிப்பாய், நீ குடியேற்றுவாய் என்ற 3 முக்கிய வார்த்தைகளை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஏசாயா 54 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, ஒரு ஸ்திரீ மலடியாயிருந்தால் இனி நம்பிக்கை உண்டாகாது. அதுபோல நம்பிக்கை இழந்த ஒரு அனுபவத்தோடும் 1 வசனத்திலே தனித்த ஒரு நிலைமையோடும் வெட்கப்படுகிற ஒரு அனுபவம். எல்லாரும் நமது வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது பேசும்போது வெட்கப்படும்படியான ஒரு சூழ்நிலைகள். ஆம், அது மாத்திரமல்ல, கைவிடப்பட்டதான ஒரு அனுபவம். நன்றாயிருந்தவர்கள் கைவிடப்பட்டால் அவருடைய பாதிப்பு அவர்களுக்கு தெரியும். ஆம், தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தோடு சிறுமைகள். ஆம், ஒரு பூர்ணமான ஆசீர்வாதம் இல்லாமல் சிறுமையான ஒரு அனுபவத்தோடு பெருங்காற்றிலால் அடிபட்ட நிலைமை. ஆம், காற்று வீசி மரங்கள் கிளைகளெல்லாம் முறிந்தால் எப்படி இருக்குமோ அதனால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, தேற்றரவற்ற நிலைமை. எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடைய முடியாத ஒரு ஆழமான வடு வேதனை, கண்ணீர். ஆம், விரோதமான காரியங்கள் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற அனுபவங்கள். இவைகள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாழாய் கிடந்தவைகளை குடியேற்றுவாய், ஜாதிகளை சுதந்தரிப்பாய். இந்த 3 வார்த்தைகளும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான ஆசீர்வாதமான வார்த்தைகள். பெருகுவாய், சுதந்தரிப்பாய், குடியேற்றுவாய். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆம் குடி ஏற்றும்படி, ஆம் சுதந்தரிக்கும்படி, நன்மைகளை பெற்றுக்கொள்ள செய்யும்படி காரியங்களை செய்கிறார். நம்மை கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை ஆம் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்கிறார். அமெரிக்கா என்ற ஒரு கண்டம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அங்கே குடியேற்றத்தின் மக்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய மகா பெரிய ஒரு வல்லரசாக இன்றைக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கிற சில காரியங்கள் இன்றைக்கு பாழாய் கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமான உபயோகங்களையும் ஆச்சரியமான ஒரு நன்மையும் ஆச்சரியமான ஒரு உயர்வையும் தருவார். வாசல் காவலாளியாக அரண்மனையின் உள்முற்றம் வரையிலும் போக முடியாத ஒரு மர்தகாய். ஆம், எஸ்ஸர் ராஜாத்தியாய் இருக்கும்போது அரண்மனையை ஆம் தலைவனாக அதிகாரியாக மாற்றப்பட்டு அந்த உயர்வை பெற்றார். அங்கே அவர் குடியேறினார். வாசல் காவலாளியாக இருந்த அவர் அரண்மனைக்கு குடியேறும்படிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. குடியேற்றம் செய்வேன், நீ அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக மாறுவாய் என்று ஒரு அனுபவம் வர வேண்டுமானால் அந்த மெதகாய் எஸ்தருடைய வாழ்க்கையிலே
அவர்கள் மரணத்துக்கு பயப்படவில்லை. நான் செத்தாலும் சாகிறேன், நாம் மனிதனுக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல, நம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஜெபத்தை நம்பினார்கள். ஜெபத்தின் மூலமாக எல்லாம் கிடைக்கும் என்று அறிந்தார்கள். அவர்கள் தங்களை குறித்த கரிசனையை காட்டிலும் ஜனங்களை குறித்த நல்ல கரிசனை அவர்களுக்கு இருந்தது. நாம் நம்மை குறித்த கவலையும் கண்ணீரையும் விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் கரிசனை கொள்ளும்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். யோசேப்பு அந்த பஞ்ச காலத்திலே தன்னுடைய சொந்த ஜனங்களை 70 பேர்கள் அடங்கிய யாக்கோபுடைய குடும்பத்தை ராமசேசிலே கோசேன் நாட்டிலே குடியேற்றினார் என்று பார்க்கிறோம். அந்த பொறுப்பு அடைய காரணம் என்ன? ஒரு வாலிபராகி யோசேப்புக்குள்ளே பரிசுத்த வைராக்கியம் இருந்தது. தனித்த நிலைமையிலே தோல்வி அடையாத ஒரு ஜீவியம் இருந்தது. இன்றைக்கு நமது வாழ்க்கையிலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்குமானால் நம்மை கொண்டும் குடும்பமாக இருக்கலாம், ஒருவேளை நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களாக இருக்கலாம், தெய்வீக பரிசுத்தத்துக்காக அவர்களை நடத்த, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்த, தேவனுடைய நன்மைகளுக்கு நேராக நடத்த யோசேப்பு அவர்களை கோசேன் நாட்டிலே அந்த ராமசேசிலே குடியேற்ற பண்ணியது போல தேவன் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் தொழில் காரியங்களிலும் தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆனால் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்காமல் போக காரணம் என்ன? நமது வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள். லேவியராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் குடியேற்றினார். ஆனால் குடியேற்றப்பட்ட அந்த ஜனங்கள் அங்கு நிலைக்க முடியாமல் போக காரணம் அவருடைய பாவங்கள். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவன் நிரந்தரமாக எந்த ஆசீர்வாதத்துக்கும் உரியவனாக மாற முடியாது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அவருடைய 43ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவருடைய பாவத்தினால் சிதறி போனார்கள். ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் வைத்த இடத்திலே உண்மை இல்லாவிட்டால், பாவத்தை இடம் கொடுத்தால், தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்தால் அவரால் பதவியிலே, பொறுப்பிலே, வேலையிலே, தொழிலிலே ஆசீர்வாதத்தை காண முடியாது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டும். உலகத்து மக்கள் நன்றாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளால், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பு கூறப்பட்ட பிள்ளைகள் நாம் பாவத்தை ஜெயிக்க வேண்டும். தேவன் உண்மையாகவே குடியேற்றினால் ஒரு பாதுகாப்பு வரும். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது அவர்கள் குடியேறினதான பகுதியை குறித்து வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாமுடைய மனைவியை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போன அபிமெலேக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? அவளை தொட முடியாதபடிக்கு அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவன் நம்மை வைத்த இடத்திலே நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அனுமதி இல்லாமல் ஒரு சக்தியும் நம்மை தொட முடியாது என்பதை அறிய வேண்டும். நமது வாழ்க்கையில இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை குடியேற்ற, ஆண்டவர் நம்மை சுதந்திரிக்க செய்ய, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய இன்றைக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் குடியேற்றினால் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த நெருக்கத்தை நன்மையாக மாற்றினார்கள். எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் இந்த பூமியில் குடியேற்றி வைத்து நம்மை அந்தந்த தேசங்களில் வைத்திருப்பது மாத்திரமல்ல, நம்மை நித்தியத்திற்கு குடியேற்றி வைப்பதற்காக. பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நித்தியத்தினுடைய குடியிருப்புக்காக ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்து செல்லத்தான் ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். பெருகுவாய், சுதந்திரிப்பாய், உன்னை குடியேற்றி வைப்பேன். நீ குடியேற்றுவாய். நீ அநேகரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாய், ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் கொண்டு வருவாய், உயர்வான பாதைகளுக்குள் கொண்டு வருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் உண்மையாக இந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவளாக இருப்போமானால் நமது வாழ்க்கையில பெருமை வரக்கூடாது. எசேக்கியேலின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நதி என்னுடையது, நான் உண்டாக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை வரக்கூடாது. பெருமை வருமானால் கர்த்தர் குடியேற்றி வைத்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும்.
இன்றைக்கு ஆண்டவர் தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஏன் இதை நீக்கிவிட்டார் என்று கேட்போமானால், எரேமியா 48ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே, ஆம், பொக்கிஷத்தை நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம், மனிதனுடைய திறமையை நம்புகிறோம். இல்லை அருமையானவர்களே, ஆண்டவரை நம்புவோம். இன்றைக்கு பாழாக்குதலோடு கண்ணீரோடு நீங்கள் இருப்பீர்களானால், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே இன்றைக்கு உண்மையான ஒரு குடியேற்றத்தை, ஒரு சுதந்திரத்தை, ஒரு நன்மையை, ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நீ தாரும் என்று நீங்கள் கேட்க ஆரம்பியுங்கள். அதற்காக ஏசாயா 58:1 ஒரு பாவ உணர்வோடு கூட, ஏசாயா 51 நீதியை பின்பற்றுவர்களாக, எசேக்கியேல் 36 அவருடைய 36 முதல் 37 வசனத்திலே உள்ளது போல ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போமானால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கனம் பண்ணுவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார், நீ பெருகுவாய், நீ சுதந்திரிப்பாய், நீ குடியேற்றுவாய். ஆண்டவர் அப்பேற்பட்ட நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமாம். எங்கள் எல்லா ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு பெருகுவாய், சுதந்திரிப்பாய், குடியேற்றுவாய் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய, நாங்கள் பிரயோஜனப்பட வேண்டிய, நாங்கள் மற்றவர்களை உயர்வான பாதையில் கொண்டு வருவதற்குரிய இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பாழாக்கப்பட்டு, பாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டு, கண்ணீரோடு இருக்கிற அனுபவங்களை மாற்றிப்படுவீராக. ஆண்டவரே, எந்தெந்த ஸ்தானத்தை விட்டு இவர்கள் அலைச்சல்களோடும் பிரயாசத்தோடும் இருக்கிறார்களோ, அந்த ஸ்தானத்திலே இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையை உணர்ந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. ஆண்டவரே, நீ குடி ஏற்றுவாய் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி இவர்கள் வாழ்க்கையிலே சுதந்திரிக்க வேண்டிய அந்த பகுதிகள், நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகளை பெற்றுக்கொள்வார்களாக. நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். சரீரங்களில் உள்ள பாதிப்புகள் நீங்குவதாக, சுகம் உண்டாவதாக, கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கையின் பாதிப்புகள் நீங்குவதாக, நஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், பாதிப்புகள், வருத்தங்கள், எல்லா பிரச்சனைகளும் நீங்குவதாக. எல்லா வேதனையினால் துடித்துக் கொண்டிருக்கிற இருதய சரீர பாதிப்புகள் அத்தனையும் நீங்க செய்வீராக. நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். கைவிடப்பட்ட அனுபவங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. எல்லா விரோதமான சக்திகளை மாற்றினதற்காக நன்றி. ஒரு ஜெயம் கொடுத்ததற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை